நான் தேவகோட்டை சுப்புலட்சுமி எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆதரவற்ற குழந்தைகள். இதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நெகிழிது. யாரோ ஒருவர் தவறு செய்வதற்கு ஆண் ஆனாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, ஒரு குழந்தை பெறுவதற்கு முறையாக திருமணம் செய்து அந்த குழந்தை பிறக்க எவ்வளவு தவம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நிமிட சுகத்திற்காக ஏதோ ஒரு விதி நடந்தது என்று தன் சுகத்தை தீர்த்து கொண்டு ஒரு குழந்தை உருவானதை எப்படி இவர்களுக்கு குப்பை தொட்டியில் போட மனம் வருகிறது என தெரியவில்லை. நான் பேச்சாளர், அதாவது இந்த மாதிரி தலைப்புகளை பேசுறதுக்கு மனது வரணும், தைரியம் வரணும். இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பு கண்டிப்பாக சொல்லணும். 2000 ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை பள்ளி கல்வி திட்டத்தில் வாழ்க்கை கல்வி என்ற ஒரு பாடம் உண்டு. அதை மெத்த படித்த அறிவியல் ஆசிரியர் கூட பாடம் நடத்த தயங்குவாங்க. நான் சிவகங்கை மாவட்டத்தில் அந்த பாடத்தை நடத்துவதில் சிறப்பு ஆசிரியராக, இந்த நமக்குன்னு மாவட்டத்தில் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் நமக்கு பயிற்சி கொடுக்குது. அது ஆங்கிலத்தில் டயட்னு சொல்லுவாங்க. அந்த இதில் நான் சிறப்பு ஆசிரியராக தேர்வானேன். இப்படித்தான் அப்போ சொல்லுவாங்க. இந்த போய் அது முக்கியமாக அந்த எய்ட்ஸ் பரவ காரணம் 3 காரணம் தான். பாதுகாப்பற்ற உடலுறவு, அடுத்தது ஊசி போடுவதல் மூலம், இப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும். அதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது பாதி பள்ளியில் பாடம் நடத்துறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. ஆனால் நான் துணிஞ்சு அந்த பாடத்தை எப்படி நடத்துறேங்கிறத போட்டு காமிச்சேன், பாடம் நடத்தி காமிச்சேன். அது மாதிரி தான் இந்த அனாதைகள் உருவாகிறது எப்படிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொடுமையிலையும் கொடுமை. யாரோ ஒரு ஆண், யாரோ ஒரு பெண் ஏதோ ஒரு சுகத்திற்காக, சூழ்நிலை காரணமாக இணைகிறார்கள், கரு உண்டாகிறது. அந்த நேரம் சேரும்போது புத்தியை கடன் கொடுத்து விட்டு அப்புறம் போய் அந்த குழந்தையை பெற்று அனாதை இல்லத்தில் இடுவது எவ்வளவு பெரிய கொடுமை. நிறைய இருக்குங்க தமிழ்நாட்டில். அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்த்தா இரத்த கண்ணீர் தான் வடிக்கும். ஒரு சிலர் தத்து எடுக்கிறாங்க. ஆனாலும் தத்து எடுத்த மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு கரு உண்டாகிறது என்பது ஒரு துணிச்சலுள்ள ஒரு ஆண் ஒரு பெண் இணைவதுதான். அப்ப அந்த குழந்தையுடைய பேக்ரவுண்ட் பின்னணி நினைத்தே அந்த குழந்தைகளை யாருமே தத்தெடுக்க முன் வருவதில்லை. இப்ப நம்ம குடும்பத்திலேயே அந்த ஒரு குழந்தையோட குணத்தை எப்படி சொல்லாங்க, மரபு வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த அனாதை குழந்தைகள் அதுக இந்த விளம்பரப்படுத்தும் போது இதுகளுக்கு சோறு கொடுங்க வையுங்க அப்படிங்கும்போது கேட்கும் போது பார்த்தா அப்படியே மனது வேதனை அடைகிறது. அதுவும் ஒரு ஆண் பெண் செய்யும் தவறுகள் தான். ஏன் இந்த சமுதாயத்தில் இந்த தவறுகள் ஏற்படுகின்றன? ஒன்று, முறையாக திருமணம் செய்து வாழலாம், அல்லது மனக்கட்டுப்பாடினால் வாழலாம். மனக்கட்டுப்பாடு இன்மையினால் தான் அனாதை குழந்தைகள் உருவாகின்றன. இந்த அனாதை ஆதரவற்ற குழந்தைகள் உருவாகாம போதும், இந்த காலம் வரைக்கும் உருவானது போதும்னு இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி பேசணும்.
அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ மனசாட்சி இருந்தால் இந்த தவறுகள் ஏற்படுமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கை இன்று இருக்கும், நாளை போகும். இருக்கும் வரை நல்ல எண்ணங்களை கொண்டு நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதற்கு அடிப்படை புத்திகெட்டத்தனம், பெற்றோருக்கு அடங்காமை, மன அடக்கமின்மை. அதுதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில், எது எது எப்பப்போ நடக்குமோ அது அப்பப்போ நல்லா நடக்கணும் அப்படிம்பாங்க. அந்த முறையான திருமணங்கள், பெரியவர்கள் பேசி 4 பெற்றோர் 40 பெற்றோர் 400 பெற்றோர் ஆசீர்வாதத்தில் செய்யக்கூடிய திருமண வாழ்க்கை தான் இன்றும் நிறைவு பெறுகிறது. காதல் திருமணங்கள், இந்த இடத்துல ஒரு வினாடி சொல்ல பிரியப்படுற திருமணங்களில் இதுவும் ஒரு திருமணம் என்று அங்கங்கே அரங்கேற்றப்படுகின்றன. ஆனால் நிம்மதி உண்டா? சந்தோஷம் உண்டா? இல்லை. அதேபோல்தான் அனாதைகள் என்பது உருவாக்கப்படுகிறார்கள். அனாதைகள் என்போர் ஒரு ஆண் பெண் தவறான மனநிலை உருவாக்கி குழந்தைகளை அனாதை ஆக்குகிறார்கள். நான் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்குறேன், ஓய்வு பெற போகிறேன். அப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயம், நான் ஒரு செய்தி கண்டிப்பாக இப்போ சொல்லித்தான் ஆகணும். அரசாங்கம் என்ன பண்ணுது, என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த தலித்து குழந்தைகள் அவங்கள அறியாமலே வெட்கி பின்னாடி போகிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் நான் பிரியப்படவே மாட்டேன். ஏமா இதை சொல்ல நீ கஷ்டப்படுற? சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய ஒரு தாய் தகப்பனுக்கு நீ பிறந்துள்ளாய் அப்படின்னு எடுத்து சொல்லுவேங்க. அது எல்லோருமே அந்த உணர்ற போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் அனாதைகள் அப்படிங்கிறது யாரும் இல்லை. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அனாதை இல்லத்துக்கு செய்யணும், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு செய்யணும். நாங்கள் ஒரு 20 வருஷமாக நல்ல ஆடைகளை ஒரு தடவை 2 தடவை போட்டுட்டு நாங்கள் அணிந்து கொண்டு அதை இன்னைக்கும் சென்னைக்கு கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது இங்கே எங்கள் ஊரில் நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், ஏழை குழந்தைகளுக்கு. அதனால் இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கணுமா? அதுலேயும் இந்த தீபாவளி சமயம், பொங்கல் சமயம், இந்த மாதிரி ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுங்க அப்படின்னு. அதில் இன்னொரு இடத்துல தவறுகளும் நடக்கு, அதையும் இந்த இடத்துல சுட்டி காமிக்கணும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு தகப்பன் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனே தவறான நிலைக்கும் போய் பெண் சிசுக்களை தொட்டு சுகம் கண்டு வெளியில் வந்த செய்திகளும் ஆங்காங்கே உள்ளன. ஆதரவற்ற குழந்தைகளில் பெண் குழந்தைகளை அதிகம் நேசிப்போம், அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.